ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தின அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த வருட குடியரசு தினவின் சிறப்பு விருந்தினர்களாக யார் பங்கேற்றாங்க அப்படின்னா, EU கவுன்சில் தலைவர் ஆண்டோனியா கோஸ்டா, EU ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் ஆகியோர் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர்கள். இந்த வழக்கம் 1950ஆம் ஆண்டு அப்போதைய இந்தோனேசிய ஜனாதிபதி சுகர்னோ இந்தியாவின் முதல் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டதிலிருந்து தொடங்கியது. ஒரு குடியரசாக அதன் ஆரம்ப ஆண்டுகளில் இந்தியா புதிதாக சுதந்திரம் பெற்ற பிற நாடுகளுடன் உறவுகளுக்கு முன்னுரிமை அளித்தது. இந்த முறை முதல் முறையாக பேட்டில் அரே முறையில் இராணுவத்தின் போர்க்கால வியூகங்கள் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ரஃபேல் விமானங்கள் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் இதில் இடம்பெற்றன. 2026 அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் பசுமை ஆற்றல் மற்றும் தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் அலங்கார ஊர்தி இடம்பெற்றுள்ளது. சுமார் 10,000 விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவில் பங்கேற்றுள்ளனர். இமயமலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் HIM யோதா இராணுவ படைப்பிரிவில் டெல்லி குடியரசு நாள் அணிவகுப்பில் பங்கேற்பு. சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய தமிழ்நாட்டின் இன நாய்கள், பாக்டீரியன் ஒட்டகங்கள், மலைக்குதிரை, உளவு பார்க்கும் பருந்து ஆகியவற்றுடன் அணிவகுத்த வீரர்கள். வரலாற்றில் முதல் முறையாக குடியரசு தின அணிவகுப்பில் பாதுகாப்பு படையின் விலங்குகள் பிரிவு பங்கேற்பு. நன்றி.